இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மீனவர் கூட்டமைப்பு சார்பில் 7ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். புதுவையில் 7ஆம் ஆண்டு சுனாமி தினம் இன்று மீனவர் கூட்டமைப்பு சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கடற்கரை காந்தி சிலை பின்புறம் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் திரு ரங்கசாமி பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல சபாநாயகர், அமைச்சர்கள் உள்பட சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ செய்திருந்தார். இதேபோல வம்பாக்கீரப்பாளையம், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், சோலைநகர் ஆகிய பகுதியில் உள்ளவர்களும் பெரிய மீன் மார்க்கெட், சின்ன மீன் மார்க்கெட், நெல்லித்தொப்பு மீன் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் இருக்கும் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் அனைவரும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த கடற்கரை காந்தி சிலை பின்புறம் அமைக்கப்பட்டு இருந்த அஞ்சலி மேடைக்கு வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பழவேற்காடு படகு விபத்தில் படகில் பயணம் செய்தவர்கள் லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்தால் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், தமிழக பகுதியான பழவேற்காடு படகு விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 22 பேர் தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறி இறந்துவிட்டதாக செய்தியை கேள்விப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டேன். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இதுபோல் படகு விபத்தில் ஏராளமானோர் பலியாகி வருகின்றனர். உயிர்காக்கும் கருவியான லைஃப் ஜாக்கெட் எனப்படும் அந்த சாதனத்தை பயணிகளுக்கு வழங்கியிருந்தால் இந்த உயிர் சேதம் நிகழ்ந்திருக்காது. விபத்து நடந்து 22 பேர் பலியானதும் அவர்களுக்கு தலா 1 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் உயிர்காக்கும் கருவியான லைஃப் ஜாக்கெட் எனப்படும் அந்த சாதனத்தின் அதிகபட்ச விலையோ 1000 தான் இருக்கும். படகு சவாரி செய்யும் போதும், அதிக அளவில் பெரிய படகில் பயணிகள் பயணிக்கும் போதும் அனைத்து பயணிகளுக்கும் லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்து அணிந்து கொள்ள சொல்ல வேண்டும். அப்படி செய்யும்போது விபத்துகள் நடந்தால் உயிர் சேதம் இல்லாமல் தடுக்கலாம். உல்லாச படகு சவாரி என்ற பெயரில் பயணிகள் பாதுகாப்பு கவசம் அணியாமல் பயணித்து விபத்து ஏற்பட்டதும் அதன் அருமை தெரிந்து என்ன பயன்? நான் பலமுறை வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றுள்ளேன். அங்கு படகு சவாரி செய்யும்போது எத்தனை பயணிகள் பயணம் செய்கிறார்களோ அத்தனை பாதுகாப்பு கவசம் எனப்படும் லைஃப் ஜாக்கெட் இருக்கும். நான் படகில் ஏறியவுடனே லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து மாட்டிக்கொள்வேன். அப்போது அங்குள்ள மற்ற சுற்றுலா பயணிகள் என்னை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் படகின் வேகம் அதிகமானதும் மற்றவர்களும் லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து மாட்டிக்கொள்வார்கள். அப்போது நான் அவர்களை பார்த்து சிரிப்பேன். படகில் பயணிக்கும்போது பாதுகாப்பு கவசம் அணிந்து கொண்டால் அவலமாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் விபத்து நடந்தால் தனது உயிர் முதலில் போகுமே என்று நினைப்பதில்லை. புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை படகு சவாரியின் போது அரசு மூலம் வழங்கப்படும் பாதுகாப்பு கவசம் எனப்படும் லைஃப் ஜாக்கெட் அனைத்து பயணிகளுக்கும் வழங்கப்படுகிறது.
மேலும் கட்டாயம் கவசத்தை மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் புதுவை படகு சவாரி பாதுகாப்பான சவாரியாக இருக்கிறது. எனவே தமிழக அரசு படகு சவாரி செய்யும் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் புதுவையில் படகு சவாரியின் போது கவசம் அணிவது கடைபிடிக்கப்படுகிறதா என்று கண்காணிக்க அரசு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறியுள்ளார். சுனாமி ஆழிப்பேரலை தாக்கி பல்லாயிரம் உயிர்களை பலி வாங்கிய தினம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த கோர தாக்குதல் முடிந்து இன்றோடு 7 ஆண்டுகள் ஆகின்றன. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இன்றைய தினத்தினை யாரும் மறக்க முடியாது. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக விளங்கிய ஆழ்கடல் திடீரென ஆவேசத்துடன் எழுந்து சுனாமி ஆழி பேரலையாக தாக்கியது. இந்த தாக்குதலில் உலக நாடுகளில் கடலோர பகுதியில் வாழ்ந்து வந்த லட்சக்கணக்கான மக்கள் பலியானார்கள். இந்தோனேஷியா, சுமத்ரா தீவு, இலங்கை, தமிழகம் என பல்வேறு பகுதிகளில் சுனாமி தாக்கி உயிர்பலி ஏற்பட்டது. எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்களாய் காட்சியளித்தது. இந்த தாக்குதலில் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் 6000 பேர் உயிரிழந்தனர். சுனாமி தாக்குதலில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் பொருட்கள் சேதமானது. மேலும் அந்தமான் பகுதியில் கடல் மட்டம் உயர்ந்து ஒரு சில பகுதிகள் முற்றிலுமாக கடலில் மூழ்கிப் போனது. 7 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதே நிலை நீடிக்கிறது. நாகை மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் திருவிழாவை கொண்டாடிவிட்டு மகிழ்ச்சியாக மறுநாள் 26ஆம் தேதி கடற்கரையில் விளையாடிய பலரை ராட்சத அலைகள் விழுங்கின. கன்னியாகுமரியில் கடலில் உள்ள திருவள்ளுவர் சிலையை விழுங்கும் அளவிற்கு ராட்சத அலை எழும்பியது. சென்னை கடற்கரையில் நடைபயிற்சி செய்தவர்கள், காற்று வாங்க வந்தவர்கள் என யாரையும் சுனாமி விட்டு வைக்கவில்லை. இப்படி சுனாமி தாக்குதலில் தமிழகம், புதுவையில் பல்லாயிரம் பேர் பலியானார்கள். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி காலையில் நடைபெற்ற சுனாமி தாக்குதலில் இருந்து இன்னமும் மீள முடியாத சோகத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தேசிய எரிபந்து போட்டியில் பங்கு பெற புதுவையில் இருந்து சத்தீஸ்கர் புறப்பட்ட புதுவை வீரர்களை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற உள்ள 33வது சீனியர் தேசிய எரிபந்து போட்டியில் பங்கு பெற புதுவையில் இருந்து 24 வீரர் வீராங்கனைகள், 4 நிர்வாகிகள் புறப்பட்டனர். முன்னதாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வீட்டுக்கு வந்த வீரர் வீராங்கனைகள் அவரிடம் வாழ்த்து பெற்றனர். இவர்களை வாழ்த்திய திரு ஜான்குமார் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையுடன் திரும்புமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் அவர்கள் பயணம் சிறப்பாக அமைந்திட வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். மேலும் வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள தேசிய எரிபந்து போட்டியில் பங்கு பெற சத்தீஸ்கர் செல்லும் வீரர் வீராங்கனைகள் 24 பேரையும் 4 நிர்வாகிகள் நல்ல முறையில் அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய எரிபந்து போட்டியில் பங்கு பெற செல்லும் வீரர் வீராங்கனைகளை புதுவை மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா, ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் திரு ஏம்பலம் செல்வம் ஆகியோர் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேசிய எரிபந்து போட்டிகள் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள புதுவை மாநிலம் சார்பில் 24 வீரர் வீராங்கனைகளும் 4 நிர்வாகிகளும் ரயில் மூலம் செல்கின்றனர். இதனை முன்னிட்டு புதுவை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுவை மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா, ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் திரு ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சீருடைகளை வழங்கி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். அப்போது திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர், முன்னாள் கவுன்சிலர் வேலவன் உள்பட புதுவை மாநில எரிபந்து கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சுனாமி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் படகுகள் ஓய்வெடுக்கின்றன. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இதே நாளில் சுனாமி பேரலையில் பல்லாயிரம் பேர் உயிரிழந்தனர். இறந்தவர்கள் நினைவாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நாளில் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதில்லை. அதேபோல இந்த ஆண்டும் புதுவை மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. புதுவை காலாப்பட்டு, வீராம்பட்டினம், நல்லவாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்கள் அஞ்சலியை செலுத்தும் விதமாக கரையோரம் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் பல்வேறு பகுதியில் உள்ள மீன் அங்காடிகள் திறக்கப்படாமல் இருந்தன. மேலும் பல்வேறு பகுதிகளில் மீனவர்கள் சார்பில் சுனாமி நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது.
புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வருகிற 31ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி வரை மதுக்கடைகளை திறந்து வைக்க அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாக கலால்துறை துணை ஆணையர் அன்பழகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ளன. இந்நிலையில் கடந்த ஆண்டு புத்தாண்டை கொண்டாடும் விதமாக 31ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி வரை மதுக்கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது இரவு 11 மணிக்கு மேல் மதுக்கடைகளை திறக்க அனுமதி இல்லை. எனவே கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் அனுமதி வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று அரசின் ஒப்புதலுக்காக கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு விரைவில் அனுமதி கிடைத்திடும் என்று கூறிய ஆணையர், அதன்படி ஒவ்வொரு மதுபான கடைக்காரர்களும் 1000 ரூபாய் கட்டணம் செலுத்தி அனுமதி பெற்று 31ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி வரை கடைகளை திறந்து வைத்துக் கொள்ளலாம் என்றார். சுனாமி நினைவு தினத்தினை முன்னிட்டு வீராம்பட்டினம் கடல் பகுதியில் மணலில் சிற்பங்கள் வடித்து அனுசரிக்கப்பட்டது. சுனாமி தாக்குதல் புதுவையில் நடந்து கடந்த 7 ஆண்டுகள் ஆன பின்னும் இன்னமும் அந்த சோக நிகழ்வு நம் மனதை விட்டு விலகவில்லை. அந்த சோக நாளினை முன்னிட்டும் 7 ஆண்டுகள் கடந்ததை முன்னிட்டும் வீராம்பட்டினம் கடல் பகுதியில் உள்ள மணலில் சிற்பம் வடிவமைத்து அனுசரிக்கப்பட்டது. ஒரு தாய் தன் பிள்ளையோடு கடல் அலையில் போராடுவது போல வடிவமைக்கப்பட்ட சிற்பத்தினை அங்கு வந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். பாரதியார் பல்கலைக்கூட மாணவர் மற்றும் வெளிமாநில கல்லூரிகளின் மாணவர்கள் இருவர் ஆக 3 பேர் ஒன்று சேர்ந்து சிற்பத்தினை மண்ணில் செய்துள்ளனர். புதுவை அருகே தந்திராயன் குப்பம் கடலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் துணிச்சலுடன் நீர்சறுக்கு விளையாடினார்கள். புதுவை அருகே தந்திராயன் குப்பம் கடலில் வழக்கத்திற்கு மாறாக அலைகள் சீற்றமாக எழுந்து வந்து கொண்டிருந்தது. இந்த வேளையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பலர் அலையின் சீற்றத்தை பார்த்து பயப்படாமல் துணிச்சலுடன் நீர்சறுக்கு விளையாடினார்கள். கடல் அலையின் சீற்றத்தில் அவர்கள் விளையாடிய நீர்சறுக்கு மற்றவரை வியப்புடன் காண வைத்தது. சுனாமி பேரழிவின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை மக்கள் அனைவரும் சோகத்துடன் அனுசரித்து வரும் வேளையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடலில் நீர்சறுக்கு விளையாடியது ஒரு சிலரை முகம் சுளிக்க செய்தது. இருந்தபோதிலும் எதை பற்றியும் கவலைப்படாத சுற்றுலா பயணிகள் நீர்சறுக்கு விளையாடி மகிழ்ந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.